சுருக்கப்பட்ட உரை. இன்று நாங்கள் பேடிக்யூர் டப் மற்றும் அதன் செயல்பாடு, பராமரிப்பு தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வோம். நம்முடைய மெயின் சுவிட்ச் மற்றும் சிவப்பு விளக்கை இரண்டையும் ஆன் செய்வோம். பபிள் மற்றும் ஹீட்டிங் இரண்டும் ஆன் ஆகும். பபிள் மட்டும் இருக்கும்போது ஹீட்டிங் செய்ய மாட்டோம், பபிள் மட்டும் செயல்படும். நாம் முதலில் நெயில் பயன்படுத்தி சுத்தம் செய்வோம், பின் ஒன்லி ஹீட் உணவினை சுத்தம் செய்வோம். நகங்களை நாங்கள் முதலில் வெட்டுவோம், அதன் பிறகு நாங்கள் அதை எமரி போர்ட் போட்டு பைல் செய்வோம். அதற்கு பிறகு நமக்கு orange பூட் ஸ்டிக் இருக்கும், இதில் நமக்கு லைக் பர் புசர் இருக்கும். இதை பயன்படுத்தலாம். மேலும் இதற்கு ஒரு குறிப்பும் உள்ளது, அதாவது நமது மெயிலில் உள்ள எந்த டோட்டையும் சுத்தம் செய்யலாம். அதற்கு பிறகு நமக்கு கியூட்டிக்கிள் கட்டை இருக்கும். நமது நகங்கள் சுவாசிக்க கியூட்டிக்கிள் செய்யும் செயல்பாடு மிகவும் முக்கியமானது. நீரில் பாதத்தை மூழ்கடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்னவென்றால், எங்கள் தூசி அல்லது அழுக்கு, எங்கள் உலர்ந்த தோல் அல்லது இறந்த தோல் அனைத்தையும் இதன் மூலம் நீக்க முடியும். கிளையண்டின் கால் அப்புறப்படுத்தி எங்கள் வடிவத்தை போர்ட்டலில் டீப் செய்வதால் நமக்கு கிடைத்த நன்மையை திரையினை ஸ்கிரேப்பர் மூலம் அடைவோம். நாம் உணவு பிளவியை இப்படி எடுத்து சீராக சுத்தமாக அப்படியே வெளியே நகர்த்த வேண்டும். நக சுத்தத்திற்கு நான் இந்த நக நுரையீரலில் ஷாம்பு எடுத்தேன். கிளீன்சிங் முடிந்ததும் கிளையண்ட் ரிலாக்ஸ் ஆகஸ்ட் மசாஜ் செய்வோம். மசாஜ் செய்வதன் நன்மைகள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து, தசைகளின் வலியை நிவர்த்தி செய்து, மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. எங்கள் தோல் கூட பிரகாசமாக மிளிரும்.